Hello, guys. Very good evening, everyone. We warmly welcome you all to this free seminar. இன்றைய இந்த ஆன்லைன் இலவச கருத்தரங்களை ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாரையும் என்னுடைய ஆக்ஸ்போர்ட் கல்லூரி சார்பாக நாங்கள் வரவேற்கின்றோம். ஸோ இன்றைய செமினார் வந்து நீங்க நினைச்சதை விட இதுக்கு முதல் நீங்க அட்டென்ட் பண்ண செமினாரை விட முற்றிலும் ஒரு வித்தியாசமான செமினார் இருக்க போது. ஐ டோன்ட் டேக் தட் மச் டைம். நான் அதிகமான நேரம் எடுக்க மாட்டேன். ஒரு குறுகிய நேரத்துல I'm not going to teach a demo session as well. இன்னைக்கு நான் உங்களுக்கு டெமோ செஷனும் டீச் பண்ண போறது இல்ல. ஸோ உங்களுக்கு ஏர்லியாவே நாங்க இன்ஃபார்ம் பண்ணினது போல, ரைட்? மியர்லி ஜாயினிங் த கிளாஸ், அதாவது வெறுமனே கிளாஸுக்கு ஜாயின் பண்றதால 2 month ப்ரோக்ராமா இருக்கட்டும், 6 month ப்ரோக்ராமா இருக்கட்டும், ஈவன் 1 year ப்ரோக்ராமா கூட இருக்கட்டும். ஸோ நீங்க எங்க ஆக்ஸ்போர்ட்ல ஜாயின் பண்ணலாம், வேற எந்த ப்ரோக்ராம்லையும் ஜாயின் பண்ணலாம், வெளிநாட்டுல இருக்கிற யூனிவர்சிட்டிலையும் ஜாயின் பண்ணலாம். ஸோ 2 monthல இங்கிலீஷ் படிக்கிறதால இங்கிலீஷ் பேச முடியுமான்றதுதான் இன்றைய இந்த செமினாருக்குரிய ஒரு மெயின் டாபிக்கா இருக்கு. ஆப்வியஸ்லி நிறைய பேர் கேட்கிற கேள்வியும் இதான், 2 மாசத்துல இங்கிலீஷ் பேசலுமா அல்லது 2 மாசத்துல இங்கிலீஷ் படிக்கலுமா என்ற இந்த கேள்வி வந்து காமனாவே எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம். அதுக்கான காரணம் நாங்களோட இந்த பாடசாலை கல்வியில அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து பார்க்கும்போது இந்த கேள்வி ஆப்வியஸா எங்களுக்கு வாரதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம். நாங்க 13 வருஷம் படிச்சு 11 வருஷம் படிச்சு எங்களுக்கு இங்கிலீஷ் பேசலாம் இருக்கு. வெறும் 2 மாசத்துல ஒன்றை விட்டு ஒரு நாள் 2 மணி நேரம் படிக்கிறதால இங்கிலீஷ் பேசலாமான்ற கேள்விதான் இன்றைக்கு வரைக்கும் நமக்குள்ள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதை கிளாரிஃபை பண்றதுக்கு அல்லது அது சம்பந்தமான உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் தாரத்துக்காகத்தான் இந்த செமினார்ல நாங்க வித்தியாசமான முறையில இந்த செமினாரை நாங்க டிசைன் பண்ணி இப்ப நடந்து கொண்டிருக்கோம். ஸோ உங்களோட டைமை நீங்க அலோகேட் பண்ணி இந்த செமினாருக்காக நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ செமினார்ல இருந்து லீவ் ஆகிறாதீங்க. நான் அதிக நேரம் எடுக்க போறது இல்ல. ஒரு குறைவான நேரத்துக்குள்ள உங்களுக்கு தெளிவான விஷயங்களை சிம்பிளா சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி இங்கிலீஷ் படிக்கிற ஒரு விஷயம் இல்ல. ஒன் திங் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், இங்கிலீஷ் இஸ் நாட் அ சப்ஜெக்ட் டு லேர்ன். அதாவது இங்கிலீஷ்ன்றது வந்து ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு பாடம் இல்லை. லைக் மேத்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரி போல ஒரு பாடம் இல்லை வீட்டுல இருந்து பாடமாக்கி அது செய்யறதுக்கு. இட்ஸ் அ லாங்குவேஜ் தட் யூ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது லாங்குவேஜ் லேர்னிங்ன்றது என்ன, அது ஒரு லாங்குவேஜ் என்ன. அது வந்து நாங்க எங்களோட லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயங்கள். அதை நாங்க ஒரு பாடமாக 10ல 11 பாடமாக நாங்க செய்யற விஷயம் இல்லை. அதை எங்களோட லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். we have to experience. so without experiencing the language, you won't be able to speak English. உங்களுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம அந்த லாங்குவேஜை பேச முடியாது. அதை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்ன்றதுதான் இன்னைக்கு நான் சொல்லித்தர போறேன். நான் சொல்லித்தர போறேன்றதை விட நீங்க இதுவரைக்கும் செய்யற விஷயங்கள் அதை நாங்க கொஞ்சம் திரும்ப பார்ப்போம். இதுல முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ் படிக்கணும்ன்றா நாங்க எந்த இங்கிலீஷ் ப்ரோக்ராமுக்கும் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் இங்கிலீஷ் கிராமர் படிக்கணும், கிராமர்ல இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இங்கிலீஷ் ப்ரோக்ராமுக்கு யூ டோன்ட் வாண்ட் ஜாயின் தி இங்கிலீஷ் கோர்சஸ். இஃப் யூ வாண்ட் லேர்ன் ஒன்லி த கிராமர் அண்ட் த ஸ்ட்ரக்சர்ஸ், கிராமரும் அதோட ஸ்ட்ரக்சரும் படிக்கணும்னா சிம்பிளா புக் ஷாப்புக்கு போங்க. ஆக்ஸ்போர்ட் காலேஜோட புக் இருக்கு, அல்லது கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் கிராமர் புக்ஸ் இருக்கு, அல்லது நிறைய கிராமர் புக்ஸ் வந்து நமக்கு தேவையான விதங்கள்ல கிராமர் புக்ஸ் இருக்கு. அதை நாங்க வீட்டுல இருந்து டெய்லி செய்து பார்த்தாலே நமக்கு கிராமர் அப்டேட் ஆயிடும். அப்ப அதைத்தான் நான் சொல்ல வரேன், 2 மாசத்துல இங்கிலீஷ் படிக்கிறதுன்றது வந்து உங்களை இங்கிலீஷ் பேச வைக்காது. இங்கிலீஷ் பேசுறதுக்கு சில விஷயங்களை நாங்க செய்யணும். that we have to do. நாங்க தான் கிரவுண்ட்ல இறங்கி பார்க்கணும். ஃபுட்பால் காலில் பட்ட நான் காலால ஃபுட்பால உதைச்சேன்னு வலிக்கும். உதைச்சா வலிக்கும்ன்றது வந்து தியரியில படிச்சா எனக்கு தெரியாது. அந்த ஃபுட்பால் கிரவுண்டுக்குள்ள இறங்கி அந்த போலை அடிச்சு இன்னொரு ஒப்பனோட நான் பிளே பண்ணி வரும்போதுதான் அதுல வலி தெரியும். அப்ப நம்ம கிரவுண்ட்ல இறங்கணும். அதைத்தான் நாங்க அதை எப்படி செய்யலாம்ன்றது, அதுவும் வந்து நாங்க நினைச்ச மாதிரி செய்யலாது. அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அதைத்தான் இந்த ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல இங்கிலீஷ் மேரத்தான் என்ற ப்ரோக்ராம்ல நாங்க செய்யறோம். சோ பார்த்தோம்னா 2 மாசத்துல இங்கிலீஷ் படிச்சா ஆங்கிலம் பேச முடியுமா, இதுலதான் இந்த செமினாரை நான் கொண்டு போகிறேன். So once again, we warmly welcome you all to this free seminar. So பாருங்க, அந்த free seminar கீழ இருக்கு learn to learn, learn to speak. அது என்ன learn to learn?
கற்றுக்கொள்றத கற்றுக்கொள்ளுங்க, கற்றுக்கொள்றது எப்படின்றத கற்றுக்கொள்ளுங்க, பேசுறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க. ஆப்வியஸ்லி நாங்க இங்கிலீஷ் கிளாஸஸுக்கு போயிருக்கோம், இங்கிலீஷ் புக்ஸ் வாசிச்சிருக்கோம், இங்கிலீஷ் படிக்கணும் முயற்சி எடுத்திருக்கோம். ஆனா அது அந்த இங்கிலீஷ் பேசணும் என்றதுக்காக நாங்க படிச்சிருப்போமா, அல்லது நாங்க சரியான வழிமுறையை பின்பற்றி இருப்போமா? அதுதான் எப்படி கற்றுக்கொள்ளணும்ன்றத முதல்ல நாங்க கற்றுக்கொள்ளணும். இங்கிலீஷ் வந்து நான் சொன்னது போல சப்ஜெக்ட், இட்ஸ் நாட் அ சப்ஜெக்ட் இல்ல, அது சப்ஜெக்ட் இல்ல. அப்ப இங்கிலீஷ் எப்படி நான் கற்றுக்கொள்ளலாம்ன்றத ஃபர்ஸ்டா நாங்க படிக்கணும். 2வது பேசுறதுக்கு பழகணும். சோ நாங்க வந்து இங்கிலீஷ் இப்ப கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி ஒரு எக்ஸாம் எழுதி நான் டீச்சரா போறேன். எக்ஸாம் எழுதி சர்டிபிகேட் எடுக்கிறதுக்காக படிக்கிற விஷயம் இல்ல. நான் இன்னைக்கு படிக்கிற விஷயம் என்னுடைய டே டு டே லைஃப்ல நான் அப்ளை பண்ணணும். இல்லாட்டி நான் படிக்கிறது எனக்கு பிரயோசனம் இல்ல. சோ இத பேசிக்கா வச்சுதான், இந்த பேசிக் ரிக்வயர்மெண்ட வச்சுதான் எங்களுடைய ஆக்ஸ்போர்ட் காலேஜ் இங்கிலீஷ் மேரத்தான் என்ற இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் நாங்க இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலாக இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமா ஸ்ரீலங்கால நாங்க செஞ்சு கொண்டு வரோம். Right. So this is the problem we all have. I still can't speak English. Right. I have completed my 13 years of studies in schools. I have completed different types of English courses. நான் நிறைய விதமான இங்கிலீஷ் கோர்சஸ் செஞ்சுட்டேன். 13 வருஷம் ஸ்கூல்ல படிச்சுட்டேன். பட் ஸ்டில் ஐ கேனாட் ஸ்பீக் இங்கிலீஷ். வாட்ஸ் த ரீசன்? ஸோ த மெயின் ரீசன் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னது போல, அது ஒரு சப்ஜெக்டா படிச்சா எங்களுக்கு பேச முடியாது. இட்ஸ் லைக் லேர்னிங். லேர்னிங்ன்றதை விட அதுக்கு இன்னொரு அழகான வேர்ட் ஒன்று சொல்லுவாங்க, அக்வயரிங் த லாங்குவேஜ் சொல்லுவாங்க. லேர்னிங்ன்றது சம்திங் டிஃப்ரெண்ட், அக்வயரிங்ன்றது சம்திங் டிஃப்ரெண்ட். தமிழ்ல பார்த்தோம்னா ரெண்டுக்கும் ஒரே மீன் தான். ஒன்று கற்றுக்கொள்ற என்ற மீனிங்ல வருது, பெற்றுக்கொள்ற என்ற மீனிங்ல வருது. இப்போ நாலேஜ்ன்றது வந்து கற்றுக்கொள்றதை லேர்ன் பண்றன்றதை விட அக்வயர் பண்ணணும்னா பெற்றுக்கொள்ளணும். அப்ப அத அக்வயர் பண்றதுதான் நாங்க இங்கிலீஷ் மாத்திரம் இல்ல. இப்ப நான் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு இங்கிலீஷை மென்ஷன் பண்றேன். நீங்க என்ன லாங்குவேஜா இருந்தாலும் அந்த நாலேஜ் நீங்க அக்வயர் பண்ண வேண்டும். யூ கேனாட் லேர்ன் த லாங்குவேஜ், யூ ஹேவ் டு அக்வயர் த நாலேஜ். அந்த அறிவு, அந்த மொழி சம்பந்தப்பட்ட அறிவு நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப பெற்றுக்கொள்றது எப்படி? த்ரூ தி எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தினூடாகத்தான் நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு வரைக்கும் நான் இங்கிலீஷ் பேச முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் தான் guys. இன்னைக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் பேச முடியாம இருக்கா, மேபி எனக்கு சம்டைம்ஸ்ல இங்கிலீஷ் பேச முடியாம இருக்கா, அதுக்கு பேசிக் எங்களுக்கு ரெண்டு காரணம் தான் இருக்கு. சும்மா சிங்க் பண்ணி பாருங்க. ஒன்று, நான் இங்கிலீஷ் பேசுறேன்னா இல்லையான்னு ஜட்ஜ் பண்றதுக்கு என்ன சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்கன்ற ஒரு பயம் இன்றைக்கு வரைக்கும். இந்த ஃபியர் வி ஹேவ், ரைட்? நான் இங்கிலீஷ் பேசினேன், இஃப் ஐ மேக் த மிஸ்டேக் த பீப்புள் வில் லாஃப் அட் மீ. நான் என்னை பார்த்து சிரிப்பாங்க, அல்லது தி மொக் அட் மீ, என்னை பார்த்து கேலி செய்வாங்க, அல்லது இந்த சொசைட்டில என்ன வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்ற இப்படி ஒரு பயம் இருக்கிறதால, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்து சிரிப்பாங்கன்ற ஒரு பயம், ஒரு பேசிக்கான இந்த பயம் இருக்கிறதால என்னால இங்கிலீஷ் பேச முடியாம இருக்கு. இதான் முதலாவது ரீசன். 2வது, இங்கிலீஷ் பேசுறதுக்கு நான் முயற்சி எடுக்கலன்னா அப்படி இல்ல, எவன் என்ன பார்த்து சிரிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் புள்ளையா பேசுறேன்னா சிரிக்கிறவன் சிரிச்சுட்டு போகட்டும். சோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் அவருக்கும் எனக்கும் எந்த இதுவும் இல்லை. நான் இங்கிலீஷ் பேசப்போம், இங்கிலீஷ் பேசணும்னா நான் தான் அதை கொண்டு வரணும். அப்ப அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ்ன்றது எனக்கு இல்ல. அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் நான் பில்டப் பண்ணல. பாருங்க, நாங்க ஒரு கேம் ஒன்று விளையாட போறோம், இல்ல ஜிம்முக்கு போறோம். முதல் நாள் போறோம், 2ஆம் நாள் போறோம், 3ஆம் நாள் போறோம், சரியான பாடி சரியான பெயினா இருக்கு. ஒரு கேம் விளையாட போறோம், ஃபுட்பால் கேமுக்கே போறோம். முதல் நாள் போறோம், 2ஆம் நாள் போறோம், 3ஆம் நாள் கால் சரியான வீக்கம், கால் ஏலாது, நடக்க இயலாத அளவுக்கு வீக்கமா இருக்கு. 3ஆம் நாள் என்ன செய்யறேன்? ஐயோ கால் வீங்கிட்டேன்னு நான் போகாம விடுறேன்னா இல்ல. நான் என்ன செய்யறேன்? கால் வீங்கினாலும் பரவாயில்ல, இதான் கேம், இப்படிதான் விளையாடணும், அடிபட்டு தான் போகணும், அந்த ட்ரிக்ஸை கற்றுக்கொள்ளணும். என்ன செய்யறேன்? ஜிம்முக்கு என்ன செய்யறேன்? உடம்பு இப்படிதான் வலிக்கும்னு தெரிஞ்சும் நான் அதை செய்ய பாக்குறேன். ஆனா இங்கிலீஷ்ல நான் புலவிட்டா என்ன பார்த்து சிரிப்பாங்கன்னொடனே நான் பின் வாங்குறேன். அந்த விஷயத்துல மட்டும் நான் பின் வாங்குற ஒரு ஆளா இருக்கு. சோ அதனால இந்த 2 விஷயங்களையும் நீங்க வந்து கருத்துல கொண்டீங்கன்னா உங்களால இங்கிலீஷ் பேசுறத யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. No one can stop you speaking English. How? So you have to get rid of the fear that you have in you when you speak English. நீங்க இங்கிலீஷ் பேசும்போது உங்களுக்கு இருக்கிற அந்த பயத்தை இல்லாம செய்யுங்க. and you need to build up your self confidence. So இங்கிலீஷ் மேரதான்ல நாங்க என்ன செய்யறோம்? ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ்ன்றது இல்ல. அது இருந்திருந்தா நாங்க எப்பயோ பேச ஆரம்பிச்சிருப்போம். அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ்ன்றது இல்லாதபடியா நாங்க என்ன செய்யறோம்? நாங்க சில நேரங்கள்ல அவங்கள ஃபோர்ஸ் பண்றோம். என்னத்துக்கு ஃபோர்ஸ் பண்றோம்?
போஸ்ட் பண்ணக்குள்ள சரி அவங்களுக்கு அந்த கான்பிடென்ட் வருதான்றதை செக் பண்றதுக்கு. செல்ஃப் கான்பிடென்ட் இல்லாட்டியும் நாங்க எங்கட சைட்ல இருந்து அந்த கான்பிடென்ட்டை கொடுக்கறதுக்காக சில வழிமுறைகளை நாங்க எங்கட ப்ரோக்ராம்ல செய்யறோம். ரைட். மூன்றாவது பாருங்க, இந்த இங்கிலீஷ் பேசுறால இந்த என்ன சொல்றது, இந்த ப்ரொனன்சியேஷனை பார்த்து சிரிப்பாங்க அல்லது எனக்கு ஒழுங்கான வேர்ட்ஸ் வருது இல்லைன்னு. இது வந்து டிபிக்கலா ஏஷியன்ஸ் இருக்கிறது ஒரு பிரச்சனை. ஏஷியன்ஸ்ன்றதை விட ஸ்ரீலங்கன்ஸுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை. ஐயோ எனக்கு ப்ரொனன்சியேஷன் சரியில்லையே, அந்த வேர்ட் சரியா வரையில்லையே, எல்லாரும் என்ன பார்த்து கேலி செய்வாங்களேன்னு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இருக்கிற பிரச்சனை. ரைட். அதுக்காக நான் இப்ப உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று காட்ட போறேன். I'm going to show you a small video. பாருங்க, ஒவ்வொரு நாட்டுல இருக்கிறவங்க, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபனி வீடியோ. ஒரு ஃபனி வீடியோவா செஞ்சிருக்காங்க. ஒரு ஆள் தான் செய்யறது வந்து. அது எப்படி இருந்தா ஒவ்வொரு நாட்டுல இருக்க இட்டாலியன்ல இருக்கிறவங்க, அமெரிக்கால இருக்கிறவங்க, லண்டன்ல இருக்கிறவங்க, பிலிப்பைன்ல இருக்கிறவங்க, ஆஸ்திரேலியால இருக்கிறவங்க, எப்படி அந்த ஆப்பிரிக்கன்ஸ் எப்படி ஒவ்வொரு முறைகள்ல இங்கிலீஷ் பேசுறாங்க, இந்தியன்ஸ் எப்படி இங்கிலீஷ் பேசுறாங்கன்றத பாருங்க. அதை பார்த்த பிறகு நான் அதை என்னன்றதை உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். Italian. I'm sorry, but you are going to die. Patrick, are you okay? Oh, you're not Patrick. Oh, no, you are fine. Oh, not anymore. Indian. Other doctors tell you, oh, you're hurt, medicine. You're sad, medicine. You're tired, medicine. But me, I treat the root. English. Right, so I'm going to order more tests. X-ray, MRI, EKG. We should know what's the problem within 2, 3, 4, 5 months. Nigerian. Your heart is beating hard. What don't you understand? Your heart is beating hard. American. Do you watch a lot of Netflix? Well, how about you start watching your diet instead, yeah? Filipino. You be like you want to vomit. Not vomit, vomit. When you eat a lot of disgusting food and bleh, don't vomit on me. French. Don't eat a lot of fried food, except if it's French fries. That one is worth dying for. South African. People tend to forget that chiropractic is also good for your brain. I should crack open your head. I'm joking, bro. Get out of here. Egyptian. Your problem is clearly stress because sometimes life throws caca at you. But I have perfect solution. Just dance it away. Stress, go away! ரைட். சோ அதுல பாத்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு நாட்டவர்கள் வெளிநாட்டவங்க எப்படியான முறையில வந்து இங்கிலீஷ் பேசுறாங்கன்றதை தான் அதுல மென்ஷன் பண்ணியிருக்கு. சோ அப்ப நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் தான், நம்மளோட ப்ரொனன்சியேஷனை பற்றி, நம்ம ஏஷியன்ஸுக்கு ஒரு ப்ரொனன்சியேஷன் இருக்கு, அதை பற்றி நாங்க வொரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சோ நம்ம இங்கிலீஷ் பேசுறது என்னத்துக்காக, நான் வந்து ஒரு எக்ஸாமுக்கு போறதுக்காக பேசுறேன். என்னுடைய டே டு டே லைஃப்ல நான் சொல்ற விஷயம், இங்கிலீஷ்ல நான் கம்யூனிகேட் பண்ற விஷயம் இன்னொரு ஆளுக்கு விளங்கணும், என்னுடைய தேவையை நான் பூர்த்தி செய்யணும், இதுக்காகத்தான் நான் இங்கிலீஷ் பேசுறேன். அப்ப என்னுடைய ப்ரொனன்சியேஷன்ன்றது முக்கியம் தான். பட் ஸ்டில் அந்தந்த நாட்டுக்குரிய அந்த பாருங்க, நம்ம நாட்டுக்கு நம்ம மதர் டங்கோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. அதாவது நம்ம தாய்மொழியில தமிழ்ல வந்து சில வார்த்தைகள் இல்ல, இங்கிலீஷ்ல இருக்கிற சில வார்த்தைகள் இல்ல. அப்ப அது நமக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப அதெல்லாம் பற்றி நாங்க வொரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஷயங்களை நீங்க சரியா கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுற இந்த 2 மாசத்துல நீங்க நினைக்கிறத விட அது உங்களுக்கு ஒரு சிம்பிளா இருக்கு. இட்ஸ் லைக் a piece of cake to you. அதாவது பீஸ் ஆஃப் கேக்ன்னு சொன்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. பீஸ் ஆஃப் கேக்ன்றது நீங்க நினைக்கிறத விட மிகவும் ஒரு இலகுவான விஷயமா இருக்கு. சோ இங்கதான் நம்மட இந்த ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல இங்கிலீஷ் மெரதன் ப்ரோக்ராம்ல இருக்கிற அந்த பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் கிளாஸுக்கு ஜாயின் பண்றதால உங்களால இங்கிலீஷ் பேச முடியாது. நான் சொன்னேன் தானே, உங்களுக்குள்ள செல்ஃப் கான்பிடன்ஸ்ன்றது இருக்கணும். அது இல்லாட்டி நாங்க அந்த உங்களுக்குள்ள அந்த கான்பிடென்ட்டை பில்டப் பண்றதுக்கு சில முயற்சிகளை செய்வோம். அதுல இந்த ரேங்க் இந்த பாருங்க, இந்த ட்ரையாங்கிள பாருங்க, இதுல வந்து மேல இருக்கிறது லெக்சரிங் சொல்றது 5% தான். என்னது 2 மணி தேலத்துல அந்த 5 வீதம் தான் படிப்புன்றது இருக்குமென்று பாத்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி நான் சொன்னேன் தானே, இது சப்ஜெக்ட் இல்ல. அப்ப நாங்க உங்களுக்கு ஒரு 5 வீதம் தான் எங்களுடைய ஆசிரியருடைய பங்களிப்பு இருக்க போகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா அதுல வர ரீடிங், அடுத்தது ஆடியோ விஷுவல். அப்ப இதுல என்ன வருதுன்னா ரீடிங்கும் லிஸ்னிங்கும். So if you want to speak the language, then you need to read a lot and listen a lot. நீங்க ஒரு மொழியை கற்றுக்கொள்ளணும், மொழியை பேச விரும்பினா அதிகமாக நீங்க ரீட் பண்ண வேண்டும், அதிகமாக அந்த லிஸ்னிங் ஸ்கில்ஸ்ல நீங்க ஈடுபட வேண்டும்.
இது ரெண்டையும் நீங்க டெவலப் பண்ண உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில் தானா ஆட்டோமேட்டிக்கலி டெவலப் ஆகிக்கொண்டே போகும். அடுத்தது டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ். டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ்ன்றது சாரி டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் சொல்றது வந்து நாங்க உங்களுக்கு சொல்லி தர விஷயங்களை நீங்க எங்களுக்கு டெமோவா காட்டுற விதத்துல இந்த வீடியோ பிரசன்டேஷன்ஸ் எல்லாமே நாங்க அந்த கிளாஸுக்குள்ள அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தது குரூப் டிஸ்கஷன் ஆப்வியஸ்லி யூ ஹேவ் த குரூப் டிஸ்கஷன்ஸ் இன்சைட் த கிளாஸ். அதாவது ஒவ்வொரு கிளாஸ்லயும் உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன்ஸ் இருக்கு. உங்களை சின்ன சின்ன குரூப்ல பிரிச்சு உங்களோட இருக்கிற சக மாணவர்களோட நீங்க எப்படி இங்கிலீஷ் பேசுறீங்க. அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் நீங்க பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு பயம் இல்லாம போகுது. அதே நேரத்துல உங்களோட நாலேஜை நீங்க ஷேர் பண்றீங்க. அது 50% முக்கியம். தி அதர் ஒன் இஸ் மேக் இட் ஆஸ் மந்த்ரா. அது ஒரு மந்திரம் போல நினைச்சு கொள்ளுங்க. பிராக்டிஸ் பை டூயிங். இந்த பிராக்டிஸ்ன்றது 70% guys, 75%. Without practice, you won't be able to speak language. I'm telling you for sure. You need to practice whenever you have the time, whenever you get the time, you have to practice. ஸோ நீங்க சமைக்கும் போது, வெளியில போகும்போது, பஸ்ல டிராவல் பண்ணும்போது, ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது, ஃபேஸ்புக் பார்க்குற பொழுதோ, வாட்ஸ்அப்ல சேட் பண்ணும் போதோ, எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, சான்ஸ் கிடைக்குதோ, அப்பெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. The more you practice, the more you speak. That is the mantra. அதான் நான் மந்திரம். என்னது? The more you practice, the more you speak. அவ்வளோ அதிகமா நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோ அதிகமா உங்களுக்கு பேச இயலும். அதை விட இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், 7 மண்டா உங்களோட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அல்லது உங்களோட சின்னாக்களுக்கு நீங்க இங்கிலீஷ்ல படிக்கிற விஷயத்த டீச் பண்ணுங்க. அப்ப லாங்குவேஜை லேர்ன் பண்றதுக்கு பாருங்க, இந்த பிராக்டிஸ்ன்றது 75% உங்களுக்கு உதவி செய்யுது. அதை விட பெஸ்டானதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சின்ன பிள்ளைகள் யாருக்கும் நீங்க சொல்லி கொடுக்கும் போது நீங்க அதுக்கு தயாராகுவீங்க. அந்த ரெடினஸ் தான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல அந்த நாலேஜை கொண்டு வருது. அப்ப அது 90% அது உங்களுக்கு ஒர்க் ஆகுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப ஒரு மைண்ட் செட்டை நீங்க ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸுக்கு ஜாயின் பண்றதால மட்டும் இங்கிலீஷ் பேசலாது. So you need to focus on your reading, listening, demonstrations, and the group activities and practice. Not only in the classல மட்டும் இல்லை, right? So when you go out, when you talk with friends, when you chat, when you scroll down your Facebook, when you cook, when you drive, when you travel, எப்பெல்லாம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க படிச்ச விஷயத்த உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு டீச் பண்ணுங்க. டீச் பண்ணீங்கன்னாலே காணும் சிம்பிளா உங்களுக்கு அந்த மொழியை உங்களுக்கு அக்வா பண்ண. இப்படித்தான் நாங்க மொழியை பெற்றுக்கொள்றோம். கற்றுக்கொள்றதை விட பெற்றுக்கொள்றீங்க. கற்றுக்கொண்டா மறந்துடுவோம், அதை அப்ளை பண்ண மாட்டீங்க. அப்ப பெற்றுக்கொள்ளும் போது அது அனுபவத்தினூடாக உங்களுக்கு கிடைக்குது. அப்ப இங்க நான் சொல்ல வர்றது பாருங்க, ஏன் நீங்க இந்த இங்கிலீஷ் மேரதன் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும். இப்ப 2 மாசத்துல மற்ற ப்ரோக்ராம்ஸ் வேற ப்ரோக்ராம்ஸும் இருக்கு. ஃபேஸ்புக் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனையோ விதமான ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்கு. அந்த ப்ரோக்ராம் 2 மாசத்துல 3 மாசத்துல எல்லாம் நடக்குது. அப்ப ஏன் நீங்க இந்த இங்கிலீஷ் மேரதன் ப்ரோக்ராம கன்சிடர் பண்ணணும்டா, முதலாவது நாங்க எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்றோம் எப்படின்னா பை தியர் நாலேஜ். அவங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்றத முதல்ல நாங்க தெரிஞ்சுக்கொள்றோம். அதுக்கு நாங்க செய்யற வேலை தான், முதல்ல நீங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்ணோன்னே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன் நாங்க தருவோம். அந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன் என்னதுக்குன்னா உங்கள்ட்ட எக்ஸிஸ்டிங் நாலேஜ், இங்கிலீஷ் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களை நாங்க கேட்டகரைஸ் பண்ணி அந்த லெவலுக்கு ஏற்றது போல இங்கிலீஷுக்கு நாங்க போடலும். அப்பதான் எங்களோட டீச்சர்ஸுக்கு உங்களை ஃபோக்கஸ் பண்ணி படிப்பிக்கலும். அந்த டீச்சர்ஸ் வந்து அடாப்டிவ் டீச்சிங் மெத்தட்ஸ், உங்களோட லெவலுக்குரிய அந்த டீச்சிங் மெத்தட்ஸை அவங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி. அப்ப நாங்க உங்களை முதலாவது கிளாஸுக்கு பிளேஸ் பண்றோம். இப்ப நீங்க 10 மார்க்ஸ் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, 90 மார்க்ஸ் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. 10 மார்க்ஸ் எடுக்கிறவங்கள அந்த லெவலுக்கு போடுவோம், 50 மார்க்ஸ் எடுக்கிறவங்கள அந்த லெவலுக்கு போடுவோம், 75-80க்கு மேல எடுக்கிறவங்கள அதே லெவலுக்கு போடுவோம். அப்ப அவங்களுடைய லெவலுக்கு ஏற்ற போல நாங்க படிப்பிக்கும் போது கிளாஸ் ரூம் போரிங்கா இருக்காது, டீச்சர்ஸுக்கு ஈஸியா படிப்பிக்கக்கூடிய மாதிரி இருக்கும், ஒவ்வொரு மாணவரையும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். So இதான் நாங்க முதல்ல செய்யற விஷயம். We are identifying our students and we are placing them into the proper category. முதலாவது எங்களோட ப்ரோக்ராம்ல நாங்க எங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட நாலேஜுக்கு ஏற்றது போல அந்தந்த லெவலுக்கு நாங்க அவங்கள பண்றோம். இதால வந்து 10 மார்க்ஸ் எடுக்கிறாங்கள நாங்க வேற மாதிரி ட்ரீட் பண்ண போறதும் இல்ல, 90 மார்க்ஸ் எடுக்கிறாங்கள வேற மாதிரி ட்ரீட் பண்ண போறோம். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஆக்ஸ்போர்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா அந்த அவங்களோட மார்க்ஸுக்கு ஏற்றது போல எங்களோட டீச்சிங் மெத்தட்ஸ், அப்ரோச்சிங் மெத்தட்ஸ் எல்லாமே இங்க மாறுபடுது. ரெண்டாவது, இட்ஸ் ஃபாஸ்ட் ப்ரோக்ராம், ரைட்?
உங்களுக்கு நாங்க இன்டென்சிவ் ஸ்பீக்கிங் பிராக்டிசஸ் கொடுக்குறோம். அது இன்டென்சிவ் ஸ்பீக்கிங் பிராக்டிஸ். இன்டென்சிவ்னா தீவிரமான பேச்சு பயிற்சியை நாங்க கொடுக்குறோம். உங்களை விட மாட்டோம். 2 மாசத்துல நீங்க ஸ்டார்ட் பண்றதுல இருந்து முடியும் வரைக்கும் உங்களுக்கு விட மாட்டோம்ன்றதுக்கு அவங்களுக்கு பேர்டுனா வந்து இங்கிலீஷ் ஒரு பேர்டுனா நாங்க கொண்டு வர போறது இல்ல. இங்கிலீஷ் செய்யறது இந்த ஆக்டிவிட்டி செய்யறதால இங்கிலீஷுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை இன்ட்ரெஸ்ட கொண்டு வர மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் நாங்க செய்வோம். அதை கண்டினியூஸா செய்யறதுக்கு உங்களை நாங்க மோட்டிவேட் பண்ணுவோம். அப்ப அதனால சொல்றேன் வந்து இன்டென்சிவா வந்து உங்களுக்கான அந்த ஸ்பீக்கிங் பிராக்டிசஸ் நடக்கும். உங்களோட தேவைக்கேற்ற போலதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். இப்ப பேசிக்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து அட்வான்ஸான விஷயங்களை நாங்க படிப்பிக்க மாட்டோம். அட்வான்ஸா இருக்கிற ஒரு ஆளுக்கு பேசிக் விஷயங்களை படிப்பிக்க மாட்டோம். அப்ப எங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ், எங்களுடைய டார்கெட் மாணவன் இந்த லெவல்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்குண்டா அதுக்கேற்றது போலதான் ஒரே சிலபஸ் நாங்க படிப்பிக்கிற முறைகளை மாற்றி மாற்றி கொண்டு போவோம். அடுத்தது உங்களுக்கு ஏற்ற போல நாங்க பிளெக்சிபிளா எல்லாத்தையும் வச்சிருப்போம். சோ உங்களுக்கும் டீச்சருக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தா தான் நீங்க டீச்சர்கிட்ட பயம் இல்லாம பேசலாம். டீச்சர் உங்களோட பயம் இல்லாம பேசுறதுக்கு அந்த ஒரு குட் ரெப்போ நாங்க பில்டப் பண்ணணும். ஒரு புரிந்துணர்தல் டீச்சருக்கு உங்களுக்குள்ள அந்த ஆசிரியருக்கும் இந்த கற்பித்தல்ல ஒரு புரிந்துணர்தல் இருத்தல் வேண்டும். அதுக்காகத்தான் நாங்க சில டிஸ்கஷன்ஸ், ரோல் பிளேஸ், அதே தவிர வீடியோ பிரசன்டேஷன், ஃபன் ஆக்டிவிட்டிஸ் வந்து அப்பதான் நீங்க டீச்சர்கிட்ட பயம் இல்லாம உங்களோட சந்தேகங்களை கேட்பீங்க. அப்ப உங்களுக்கு அந்த டீச்சர் தர கேள்விகளுக்கு பயம் இல்லாம நான் பிள்ளைண்டாலும் பயம் இல்லாம அந்த ஆன்சர்ஸ் சரியா சொல்றதுக்கு நீங்க முயற்சி செய்வீங்க. இதுக்காகத்தான் நாங்க இந்த ப்ரோக்ராம்ல இப்படியான விஷயங்கள் எங்களுடைய ப்ரோக்ராம்ல மாணவர்களும் சரி, எங்களுடைய ஆசிரியர்களும் சரி, ஒரு பிளெக்சிபிளான ஒரு என்வாயன்மெண்ட்ல இருக்கக்கூடிய மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமை நாங்க டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது மோர் ஸ்பீக்கிங் பிராக்டிசஸ். இது ஸ்போக்கன் கிளாஸ்ன்றதால ஸ்பீக்கிங் பிராக்டிசஸ் அதிகமா இருக்கு. சில பேருக்கு அப்படிங்க இப்ப ரைட்டிங் இல்லையாண்டு, ரீடிங் இல்லையா, எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கு. முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளை முதல்ல எழுதுறதுக்கு ஆரம்பிக்குதா, பேசுறதுக்கு ஆரம்பிக்குதா? இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னடா, இங்கிலீஷ் படிக்கணும்டா, லாங்குவேஜ் படிக்கணும், முதல்ல எழுத படிக்கணும். எழுத படிச்சவரா நாங்க பேச படிக்கலாம்ன்ற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தமிழை போலதான் இங்கிலீஷும். அப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளை பிறந்தோடனே அந்த மொழிய முதல்ல எழுதுதா, பேசுதா? அப்ப இங்க பேசுறதுதான் முக்கியம். அப்ப நாங்க மோர் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ், பேச 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 அந்த பிள்ளைக்கு எழுதுறதுக்கான அந்த வழிமுறைகள் கிடைக்குது. அப்ப நாங்க எப்படி அந்த ஸ்பீக்கிங் பிராக்டிசஸ கொண்டு போலாம்னு பாத்தீங்கன்னா த்ரூ தி ஸ்போக்கன் ஆக்டிவிட்டிஸ் இன் பிரேக் அவுட் ரூம்ஸ். உங்களை நாங்க குரூப்ல அந்த சின்ன சின்ன குரூப்ஸா பிரிச்சு அதுல நாங்க ஆக்டிவிட்டி செய்வோம். ஸ்பீக்கிங் பிராக்டிசஸ் த்ரூ அன் ஆப். எங்களுக்கு ஒரு ஆப் ஒன்று இருக்கு. அந்த ஆப்பை நாங்க உங்களுக்கு தருவோம். அந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்ல ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி இங்கிலீஷ் பேசக்குள்ள நாங்க அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றோம்ன்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தரத்துக்காக அந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இப்ப நம்ம என்னதான் இங்கிலீஷ் பேசினாலும் வெள்ளக்காரன் அவன் அந்த தாய்மொழி பேசுறது போல எங்களால அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர் போல இங்கிலீஷ் பேச இயலாது. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காக எங்களோட அந்த ஆப்ல வந்து நீங்க அவங்களோட பேசுற மாதிரி பேசலாம். டெய்லி பிராக்டிஸ் பண்ணலாம். நிறைய கன்வர்சேஷன்ஸ் இருக்கு, அதுக்குரிய கைட்லைன்ஸ் இருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட அந்த ஆப்பினூடாக நீங்க பேச 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 அந்த நேட்டிவ் ஸ்பீக்கரோட நீங்க ரியலா இங்கிலீஷ் பேசுற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதே நேரத்துல நான் சொன்னது போல வெறுமனே கிராமரை படிக்கிறதால இங்கிலீஷ் பேச முடியாது. வெறுமனே கிராமரை படிக்கிறதால உங்களால இங்கிலீஷ் பேச முடியாது. அந்த கிராமரையும் தாண்டி இங்கிலீஷ் பேசுறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு விஷயம் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். அந்த பேட்டர்ன்ஸ் என்னன்னா, நான் பேசுறது எனக்கு ஈஸி ஆக்குது. அட் த சேம் டைம் யூ ஃபீல் மோர் கான்ஃபிடன்ஸ் when you communicate in English. when using these patterns. இந்த பேட்டர்ன்ஸை நீங்க யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. அதே நேரம் இலகுவாகவும் இங்கிலீஷ்ல நீங்க உங்களை வெளிப்படுத்துறீங்க. அதுக்காக அந்த பேட்டர்ன்ஸை நாங்க எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றதையும் நாங்க உங்களுக்கு எங்களுடைய கிளாஸ்ல சொல்லித்தரோம். கிளாஸை தவிர ஹோம்ஒர்க்ல நீங்க என்னென்ன செய்ய வேண்டும், அதை தவிர வீட்டுல இருக்கிற டைம்ல இப்படியான முறைகள்ல எந்தெந்த பிராக்டிசஸ் செய்ய வேண்டும்ன்றதை நாங்க உங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ இன்டராக்டிவான ஆக்டிவிட்டிஸும் இருக்கு, பியர் இன்டராக்ஷன், அதாவது நீங்க ரெண்டு பேர் பேசுற ஆக்டிவிட்டி இருக்கு, குரூப் ஆக்டிவிட்டி இருக்கு, டீச்சரோட செய்யற ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த 2 மாசத்துக்குள்ள நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி a typical classroom that you have already experienced in your life.
நீங்க உங்களோட லைஃப்ல ஏற்கனவே அனுபவித்தது போல ஒரு சாதாரணமான வகுப்பா இருக்க போறதில்ல. திஸ் இஸ் கோயிங் டு பி a wonderful experience in your life. அது உங்களோட லைஃப்ல இங்கிலீஷ் படிக்கிறன்றதை தாண்டி ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொண்டு வர that I'm sure. ஏனென்றா இதை நான் உங்களுக்கு பயம் இல்லாம சொல்லுவேன், எந்த இடத்துலயும் பயம் இல்லாம சொல்லுவேன். எங்களோட Facebook பேஜ், எங்களுடைய சோசியல் மீடியாஸுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்களுடைய மாணவர்கள் நாங்க சொன்ன இந்த விஷயங்களை அவங்க லைஃப்ல அப்ளை பண்ணி இந்த பாடத்துல அந்த 2 மாத காலமும் நாங்க சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சரியான முறையில ஃபாலோ பண்ணி அந்த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் எப்படி இங்கிலீஷ் பேசுறாங்கன்றத அவங்களே எங்களுக்கு லைவா டெஸ்டமனியல்ஸ் அந்த சாட்சியில தந்திருக்காங்க. ஒன்று ரிட்டன்ல தந்திருக்காங்க, வீடியோ மூலம் தந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே எங்களோட Facebookல நாங்க அப்லோட் பண்ணிருக்கோம். இந்த 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 செமினாருக்கு முதல் நடந்த அந்த இன்ட்ரோ வீடியோலையும் பாத்தீங்கன்னா கடைசியில 3 மாணவர்கள் பேசியிருந்தாங்க. அவங்க எல்லாம் பேசிக்ல இருந்து படிச்சவங்க. இப்ப இந்த 2 மாசத்துல இங்கிலீஷ் பேசுறாங்கடா. அது எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணதால மாத்திரமல்ல, நாங்க சொன்ன அந்த வழிமுறைகளை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சரியான முறையில ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் ஆரம்பத்துல எந்த ஸ்பிரிட்டோட எந்த எனர்ஜியோட ஜாயின் பண்ணாங்களோ அதே எனர்ஜியோட அந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணாதான் அவங்களால இங்கிலீஷ் பேச முடிஞ்சது. நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டோட தான் ஜாயின் பண்றீங்க, இல்லைன்னு சொல்லல. யூ ஆல் ஹேவ் தி இன்ட்ரெஸ்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஆனா உங்களுக்கு இருக்கிற பர்சனல் லைஃப்ல இருக்கிற இன்டர்ஃபியரன்ஸ், லைக் வேலையில பிஸியா இருப்பீங்க, ஃபேமிலியில பிரச்சனையா இருக்கலாம், அல்லது குடும்பத்துல சில விஷயங்கள் இருக்கும், நைட் ஷிஃப்ட் வேலையில வந்து நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் மாறி மாறி போறால இப்படியான பிரச்சனைகள் வரும்போது அந்த இங்கிலீஷ் படிக்கணும்ன்ற அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு அப்படியே படிப்படியே கிராஜுவலா என்ன செய்யுது இல்லாம போகுது. I'm telling you guys, take this as a challenge. இந்த 2 மாசத்தை உங்களோட லைஃப்ல நீங்க ஒரு சேலஞ்சா எடுங்க. Take it as a challenge. சாதாரணமா நாங்க எதையும் செய்ய கிடைக்காது, ரைட்? கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்கிறது நிலைக்காதுன்னு you know that முத்து படத்துல ரஜினி சொல்லிருக்கு. So that's what I'm telling. Take this as a challenge. இதை 2 மாசத்துக்கு உங்களோட சேலஞ்சிங்கா எடுங்க. என்னத்துக்கு? இந்த கிளாஸ் வர டைம்ல என்ன விஷயங்கள் நடந்தது, ரைட்? அந்த ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறதா இருந்தாலும், ஏதோ ஒரு அவசர வேலையா இருந்தாலும், இந்த கிளாஸுக்கு நடக்கிற டைம்ல இந்த கிளாஸை நான் வந்து ஸ்கிப் பண்ண மாட்டேன். கிளாஸுக்கு கட்டாயம் அட்டென்ட் பண்ணுவேன். படம் பார்க்கறது, Facebookல சும்மா ஏதாவது வீடியோஸ் பார்க்கறதுக்கு பதிலா இங்கிலீஷ் ரிலேட்டடான விஷயங்களை நான் வந்து அந்த என்னுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களை நான் ஈடுபடுவேன். ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு இருக்கணும், ஒரு சில சாக்ரிஃபைஸ் நீங்க பண்ணி ஆகணும். நைட் டைம்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸோட வெளியில சுத்துறது, பார்ட்டிஸுக்கு போறது, படம் பார்க்கறது, இதெல்லாம் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த கமிட்மெண்ட் இந்த 2 மாசம் தான். இந்த 2 மாசத்துக்கு அப்புறம் நான் இங்கிலீஷ் படிக்க போறது இல்ல, இந்த 2 மாசத்துல நான் இங்கிலீஷ் படிக்க தீருவேன், இந்த டார்கெட்ல எல்லாம் சக்சீட் ஆகி தீருவேன்ன்ற அந்த டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த கோலை நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, டெஃபினெட்லி உங்களால இங்கிலீஷ் பேச முடியும். அடுத்தது கிரேட்டர் கான்ஃபிடன்ஸ். அதாவது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தேவை, ரைட்? பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், சேஃப் லேர்னிங் என்வாயன்மெண்ட், பப்ளிக் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ். நான் சொன்னது போல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ன்றது எங்களுக்கு இருந்திருந்தா நாங்க ஏற்கனவே இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருப்போம். அல்லது நான் இங்கிலீஷ் பேசினாலும் அதுக்குரிய என்வாயன்மெண்ட், அதுக்குரிய அந்த பீப்புள், அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்றார்கள் கிடைக்கல. இப்படியா நிறைய கம்ப்ளைண்ட் சில பேருக்கு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நாங்க உங்களோட கான்ஃபிடென்ட்டை பில்டப் பண்றதுக்கு சில ஆக்டிவிட்டிஸ் செய்வோம். சில விஷயங்களை நாங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவோம். சில விஷயங்கள்ல இதை நீங்க கட்டாயமா செய்யுங்கன்னு உங்களுக்கு சொல்லுவோம். ஏன் காரணம் வேண்டா, அப்பதான் உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பில்டப் ஆகும். அப்ப கான்ஃபிடென்ட் வந்து பில்டப் ஆக அதே நேரத்துல உங்களுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் இருக்கு. யூ டோன்ட் பிலீவ் தட். உங்களுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ், ஒரு பெரிய ஒரு கேதரிங் அப்படி நான் பயம் இல்லாம அட்ரஸ் பண்ணல, வித்வுட் அ ஃபியர். ஹவ் கேன் ஐ அட்ரஸ் அ பப்ளிக் கேதரிங்? அட்ரஸ்னா நான் எப்படி அவங்களுக்கு முன்னுக்கு பேசலும் என்ற அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்க உங்களுக்கு லைவா கொடுப்போம், வெறுமனே சொல்லி காட்டுறது இல்ல. ஸோ அது உங்களுக்கு லைவா அந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்க கொடுக்குறோம். அடுத்தது நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஃபோக்கஸ்டு என்வாயன்மெண்ட், டெடிகேட்டட் டைம், ஸ்ட்ரக்சர்ட் செஷன். அதாவது உங்களோட லேர்னிங்ல எந்தவித தடங்களும் இல்லாத போல எங்களுடைய என்வாயன்மெண்ட் வந்து லேர்னிங் என்வாயன்மெண்ட்டை நாங்க டிசைன் பண்ணியிருக்கோம். அதுக்குரிய டைம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரக்சர்ட் லெசன், எங்களோட லெசன் எல்லாமே வந்து ஒரு லெசன் எடுத்தோம்னா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த லெசன்ல ஒரு பகுதி இருக்குன்னா, இப்ப டென்சஸ் எடுப்போமே, அல்லது வேற ஏதாவது ப்ரிபோசிஷன்ஸ் எடுப்போமே, எதை எடுத்தாலும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் படிப்பிப்போம். அதுல இருக்கிற அந்த வாஸ்ட் ஏரியா எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு வந்து திணிக்க போறது இல்லை.
உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை மட்டும் தான் சொல்லி தரும், அவ்வளவும் காணும். இதை தவிர நீங்க கூட படிக்கிறதால எதுவும் நடக்க போறது இல்லை. ஏன்னா ஹியூமன் பிரெயினுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள குறிப்பிட்ட விஷயங்களை தான் அது உள்வாங்கிக் கொள்ளும். சோ இங்கிலீஷ் படிக்கணும், நாங்க படிப்பிக்கணும், சிலபஸை முடிக்கணும், உங்களுக்கு எதையுமே செய்ய போறது இல்லை. உங்களுக்கு ஓகே பேசிக் லெவல்ல இருக்கிற ஆளுக்கு இந்த இந்த பகுதியில இந்த சின்ன துண்டை தான் நாங்க இன்னைக்கு படிப்பிப்போம்டா, அத உங்களுக்கு தெளிவா விளங்குற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் மூலம் திரும்ப 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 உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணக்கூடிய மாதிரி சொல்லித்தரும். இப்ப சொல்லி தரும்போது உங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் வராது. அது உங்களுக்கு ஒரு பேர்டன் இருக்கு, ஐயோ இவ்வளவு விஷயம் படிச்சுட்டோமே ஒரு பேர்டன் உங்களுக்கு வராது. சிம்பிளா என்ஜாய் பண்ணி அந்த லெசனை நீங்க செய்வீங்க. ரைட். அடுத்தது, நீங்க பே பண்ற மணிக்கு அது ஒரு வேல்யூ கொடுக்குற ப்ரோக்ராமா இருக்கு. சில ப்ரோக்ராம்ஸ் சில ப்ரோக்ராம்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு 500, 600 ஸ்டூடண்ட்ஸ் ஒண்டா போட்டு, எல்லாரையும் ஒண்டா போட்டு ஒரு டீச்சர் இருந்து முன்னுக்கு இருந்து படிப்பிப்பாங்க. இட்ஸ் ரியலி பேட் கைஸ். ஏன்னா ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட தேவைகள் இருக்கு. சோ நீங்க பே பண்றீங்க, உங்களுக்குரிய அந்த டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க, அதுக்குரிய அந்த வேல்யூ உங்களுக்கு கிடைக்கணும். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, நாங்க உங்களோட மணிக்குரிய, நீங்க எங்களுக்கு செய்யற அந்த ஃபீஸுக்குரிய அந்த அத நாங்க வேல்யூ பண்றோம். எங்களோட சிலபஸ நாங்க உங்களுக்கு தருவோம். எங்களோட இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாமே மோர் தென் 8 இயர்ஸ் இங்கிலீஷ பேசுறதுக்கு பழக்குறதுல 8 வருஷத்துக்கு மேல அனுபவமிக்க ஆசிரியர்கள், அதுவும் யூனிவர்சிட்டி லெக்சர்ஸா இருக்காங்க. யூனிவர்சிட்டி மாத்திரமல்ல, பெரிய பெரிய இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆகவும் அவங்க இருக்காங்க. அதே நேரத்துல உங்களுக்கான சில என்ன சொல்றது நீங்க எந்த அளவுக்கு இப்ப சொல்லுமே ஒரு சாதாரணமா ஒரு ரூ. 1000 இருந்தாலும் இலங்கை நாட்டுல அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியம், எந்த அளவுக்கு அது நம்ம வேல்யூ பண்றோம்னு தெரியும். சோ அதனால நீங்க ஒரு நாளும் ஐயோ நான் இந்த காசை இங்க கட்டிட்டனே, ஐயோ இது வீணா போயிட்டே என்று ஃபீல் ஆக விட மாட்டேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் தேவை. நான் சொன்னது போல இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க மட்டும் செஞ்சா காணாது. எங்கட சைட்ல இருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் தருவோம். இப்ப சொல்லுவோமே மலையேறதுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இப்ப மலையேற போயிட்டு நான் முன்னுக்கு ஏறிட்டேன். ஏறிட்டு உங்களுக்கு கை கொடுக்குறேன். இந்த கையை பிடிச்சு மேல வாங்கண்டு. அப்ப நான் சொல்லும் போது அந்த கையை சரியா பிடிச்சு சரியா அந்த ஸ்டெப்ஸை வச்சு வந்தீங்கன்னா மட்டும்தான் என்னோட நீங்க பயணிக்க முடியும். இல்ல நான் கையை பிடிக்க மாட்டேன், எனக்கு ஏற தெரியும், நான் இதெல்லாம் எத்தனையோ தரம் பார்த்திருக்கேன், நான் இந்த வழியில வரேன், இந்த சைட்டால அப்படி வரலாம், இப்படி போகலாம்னு போனீங்க என்றால் என்ன சொல்ல வரேன்டா, நாங்க தார இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சரியா செஞ்சா இதுக்குரிய பிரயோசனம் உங்களுக்கு 100க்கு 200% கிடைக்கும். தட்ஸ் ஃபார் ஷூர். 100க்கு 200% அதுக்கான அந்த பிரயோசனம் உங்களுக்கு கிடைக்குது. இதை விட முக்கியமான ஒண்ணு இருக்கு. இப்ப 2 மாசத்துல படிச்ச பிறகு சில நேரங்கள்ல சாரி சில நேரங்கள்ல அதை கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்டா அந்த குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், நான் இருக்கிற சூழ்நிலையா இருக்கலாம். அப்ப நான் படிக்கிற இங்கிலீஷ் எனக்கு மறந்து போகுதுன்னு நிறைய பேர் சொல்றது காரணமா தான். ஐயோ எனக்கு 2 மாசம் படிச்சு நல்லா படிச்சு வந்தேன், அதுக்கப்புறம் என்னோட பேசுறதுக்கு யாருமே இல்லை, அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்றதுக்கான எனக்கு எந்த சந்தர்ப்பமும் கிடைக்கலன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக இது இந்த ஆக்ஸ்போர்ட் காலேஜிலேயே இது மட்டும்தான், எங்கட கல்லூரியில மட்டும்தான் இந்த சிஸ்டம், இந்த ப்ரோக்ராம் இருக்கு. அதாவது நீங்க இந்த ப்ரோக்ராம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண பிறகு, இந்த 2 மாசத்தை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண பிறகு, நீங்க உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் டு த பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் ஃபார் ஃப்ரீ. இலவசமாக நீங்க எங்களுடைய பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப்ல இணைந்து கொள்ள முடியும். இது மெட்ட கிளப்ஸ போல இல்ல. இந்த பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப்ன்றது 2 மாச ப்ரோக்ராம கம்ப்ளீட் பண்ண மாணவர்களுக்கு மட்டும்தான். இங்க என்னண்டா, மாசத்துல 2 தரம், ரைட்? படிவா பார்த்துக்கொள்ளுங்க. மாசத்துல 2 தரம் உங்களுக்கு ஒரு 1 hour செஷன்ஸ் இலவசமா நடக்கும். உங்களோட லைஃப் டைம் பூரா, உங்களோட வாழ்நாள் பூராகவும் இந்த செஷன்ஸ்ல நீங்க இணைஞ்சு கொள்ள முடியும். அப்ப மாசத்துல 2 தரம், ஒண்ட விட்டு ஒரு புதன்கிழமையில, எவ்ரி அதர் வெனிஸ்டேஸ், ஒண்ட விட்டு ஒரு புதன்கிழமையில இரவு 7 மணிக்கு உங்களுக்கு ஒரு 1 hour செஷன்ஸ் நடக்கும். அது நீங்க இந்த 2 மாசத்துல படிச்ச விஷயங்களை தாண்டி இங்கிலீஷை நீங்க அந்த கண்டினியூவா பிராக்டிஸ் பண்றதுக்கும், கண்டினியூவா அந்த லாங்குவேஜ்ல டச்ல இருக்கிறதுக்கும், அதுல புதிய புதிய விஷயங்களை, நீங்க படிக்காத புதிய புதிய விஷயங்களை அந்த கிளப்ல நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். அதை தவிர உங்களுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் பிராக்டிசஸ் நடக்கும். ஒரு இன்டர்வியூ அப்படி ஃபேஸ் பண்ணனா நாங்க அதுக்கு என்ன செய்யணும், இப்படியான விஷயங்கள் எல்லாமே அந்த கிளப்ல செய்யறோம். இதுவரைக்கும் எங்களோட கிளப்ல
1800க்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த புதன்கிழமை செஷன்ஸ்ல இந்த கிளப்ல இணைஞ்சிருக்காங்க. ரைட். ஸோ ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நாங்க அந்தந்த சிச்சுவேஷன்ஸுக்கு ஏற்றது போல ஒன்றை விட்டு ஒவ்வொரு புதனும் அவங்களுக்கான அந்த செஷன்ஸ் நாங்க 1 hour இலவசமா செய்யறோம். அது அவங்களுக்கு வாழ்நாள் பூரா ஃப்ரீ. யாருக்கு? இந்த 2 month இந்த இங்கிலீஷ் மேரதன் என்ற இந்த 2 month ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இது வேற எந்த காலேஜ்லயும் கொடுக்குற விஷயம் இல்லை. நீங்களே அதை செக் பண்ணி பார்க்க முடியும். அப்ப இந்த செமினார்ல நான் வந்து உங்களுக்கு சொல்ல வர விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, guys, இங்கிலீஷ் படிக்கிறது, நீங்க இங்கிலீஷ் படிக்கணும். இப்ப லேட்டா ஜாயின் பண்ணாக்களுக்கும் சொல்றேன். நீங்க இங்கிலீஷ் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு புக் சென்டருக்கு போங்க, நல்ல கிராமர் புக் கொண்டு வாங்குங்க, டெய்லி இருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்படியான இங்கிலீஷ் கோர்சஸ்க்கு வந்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கிலீஷ் பேசணும்னு நினைச்சா மாத்திரம் இங்கிலீஷ் கோர்ஸுக்கு வாங்க. அப்ப அதுக்கு பேசுறதுக்கு அந்தந்த வழிமுறைகளை நீங்க சரியா பின்பற்றணும். இல்லாட்டி உங்களால இங்கிலீஷ் பேச முடியாது. சரி, நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு கூட பேசிட்டேன். கடைசி ஸ்லைடுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு வீடியோ ஒன்று காட்டுறேன். எப்படி ஸ்ரீலங்கன்ஸ் வந்து இங்கிலீஷ் பேசுறதுல எப்படி நல்லா பேசுறாங்களா இல்லையான்றத ஒரு இன்டர்வியூ மூலம் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று எடுத்திருக்காங்க. அப்ப நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு இங்கிலீஷ்ல ஸ்ரீலங்கன்ஸ் நல்லா பேசுறாங்களா இல்லையான்றத இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ இன்னொரு கொஞ்ச நேரத்துல நான் செமினாரை முடிச்சிருவேன். அதனால ஒரு 5 to 10 minutes முடிச்சிருவேன். அப்ப பாருங்க, அதுக்கு முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு நாங்க coming back to the session. How good are Sri Lankan people at English? 50-50. I don't have any what do you call that? I don't have any analyze, but You didn't analyze. Okay. What about your daughter? but good, huh? You have daughter or son? Daughter. I have Daughter. She studies also English at school or kindergarten. Yes. Is it obligatory? They must to study at English? Yes, we have a subject as a subject. Yeah, Yes. Okay. Do you practice speaking with your English? Practice mean when we Do you are talk to your English or when we only are- Sinhala? Sinhala. Mostly we are using Mostly Sinhala. Sinhala. Yeah. Okay. Why do you think English is important nowadays? Sorry. Why do you think English is important? Usually we are using in the international as a Yes. international language. So when we are going to the out of the country, so it's very useful. Important. Yes, you are right. How good are Sri Lankan people at English? I think most are good at English because nowadays with the technology and this globalization, it has become a common language. Yes. I think most of the people now know English. If you mainly in the city limits, they know. So especially in which cities mostly people speak in English? I think almost all the cities, there are people who can speak English. Only in some villages we might get, but even there you might be able to find somebody who can speak English. Okay. From which age kids start to learn English language? From the kindergarten or the preschool level, they try to teach because there are some schools like that, and even from the grade 1 onwards, they are going to go for English language. Okay. So do you speak with your daughter only in Sinhala, or you try to also practice English with your? We use both the languages. So why do you think English is important nowadays? Because now it's like a global community. Yeah. So I think there are no barriers now. Even though there are countries like Sri Lanka and those things, but when you go for other countries, you should know English. Otherwise, you can't survive. Yes, you are right. Tell me please, how good are Sri Lankans at English? There are most of people who speaks English nowadays. So there are people who speaks English very well, like 100%. And yeah, there are lots of people who How is that possible? How almost everyone can speak English? They learn at school or it's obligatory? Most of them learn in school because English is a compulsory language until O levels. So Alright guys, I don't want to drag it too long. அதை கூட நேரத்துக்கு நான் உங்களுக்கு drag பண்ண விரும்பல. உங்களுக்கும் சில டைம்ல you feel bored. என்ன சொல்ல வரேன்னா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இதுல ஒரு 3 பேர் அந்த இன்டர்வியூல வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அந்த 3 பேர்லயும் பாருங்க அவங்க பேசினதுல 180% இங்கிலீஷ் பிள்ளை. பட் ஸ்டில்
அவங்க பாருங்க அந்த கான்பிடென்ட்டோட அந்த இங்கிலீஷ் பேசினாங்க. அவங்க 3 பேர் பேசினதும் பிள்ளை. 175% சரியா தான் பேசினாங்க. கடைசியா பேசினால் 50 வீதம் பாருங்க. ஆனாலும் ஒரு கான்பிடென்ட் அவங்களுக்கு இருந்தது. என்ன, அவங்களுக்கு அந்த அவங்களோட ஒப்பீனியனை அவங்க சரியா ஷேர் பண்ணுவாங்க. சோ அதை செஞ்சாங்க. அப்ப இங்கிலீஷ் வந்து இட்ஸ் a லாங்குவேஜ். இப்ப நாங்க தமிழ் வந்து 100% சரியா பேசுறோமா? இல்ல. ஆனா ஸ்டில் எங்களோட தேவைகளை நாங்க அதை கம்யூனிகேட் பண்ணோம். அது போலதான் இங்கிலீஷும் வந்து எங்களோட தேவைகளுக்கு நாங்க செய்யறோம். அப்ப சரியான முறையில அந்த வழிமுறைகளை நாங்க பின்பற்ற வேண்டும். ரைட். ஸோ இந்த கிளாஸ்ல இருக்கிற மெயினான விஷயங்களை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். திரும்பியும் உங்களுக்கு ஒரு பிக்சர் போல சொல்றேன்டா. ரீடிங்ன்றது, லிஸ்னிங்ன்றது, ஸ்பீக்கிங், அடுத்த குரூப் டிஸ்கஷன். அந்த ஸ்பீக்கிங்க்கு நாங்க ஒரு ஆப் வந்து யூஸ் பண்றோம். குரூப் டிஸ்கஷன் வித்தின் த கிளாஸ் நடக்குது. ரீடிங், லிஸ்னிங் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா நிறைய ஆக்டிவிட்டிஸ் தரும். இது எல்லாத்தையுமே நீங்க இந்த 2 மாசத்துல நான் சொன்னது போல ஒரு சேலஞ்சிங் எடுத்து செஞ்சு வந்தீங்கன்னா காய்ஸ், யூ வில் நெயில் இட். உங்களால நிச்சயமாக இங்கிலீஷ் பேச முடியும், நீங்க நினைக்கிறதுக்கு மேல. இதை நாங்க எங்களுடைய அனுபவத்துல கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 80,000 90,000 மாணவர்களுக்கு மேல நாங்க ட்ரெயின் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றோம். இந்த விஷயங்களை சரியா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால நிச்சயமாக அந்த இங்கிலீஷை பேச முடியும். ரைட். ஸோ we have come to the latter part. So are you ready to make the right decision in your life? Now this is the time to make the right decision. ரைட். உங்களோட லைஃப்ல நீங்க சரியான தீர்மானம் எடுக்கிறதுக்கான நேரம். ஒன்றை ஜோதிச்சு கொள்ளுங்க. ஐ கோயிங் டு ஸ்டடி இங்கிலீஷ் ஓ அக்வயர் இங்கிலீஷ்? நீங்க இங்கிலீஷை படிக்க போறீங்களா அல்லது இங்கிலீஷ் நாலேஜை பெற்றுக்கொள்ள போறீங்களான்றதை நீங்க டிசைட் பண்ணுங்க. இந்த தெளிவு இல்லாட்டி நீங்க எத்தனை இங்கிலீஷ் கோர்ஸுக்கு போனாலும் அது உங்களுக்கு ஒரு ஃபெயிலியரா தான் வரப்போகுது. ஐம் சாரி டு சே தட். ரைட். இங்கிலீஷை படிக்கிறன்றதை விட நீங்க பெற்றுக்கொள்றதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ரைட். ஹவு டு கெட் ரெஜிஸ்டர்ட்? எப்படி நாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணலாம்? இந்த செமினார் முடிஞ்சோடனே உங்களுக்கு நாங்க ஒரு ஃபார்ம் ஒன்று அனுப்புவோம். அந்த ஃபார்ம்ல உங்களோட பேரையும் வாட்ஸ்அப் நம்பரையும் மட்டும் கொடுத்தீங்கன்னா காணும். டுமாரோ மார்னிங் எங்களோட கோர்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ், எங்களோட கற்கை சம்பந்தமான ஒருங்கிணைப்பாளர்கள் உங்களை தொடர்பு கொண்டு அவங்களும் உங்களோட சந்தேகங்களை தீர்த்து உங்களுக்கான சரியான பதிலை தருவாங்க. அல்லது இந்த குரூப்ல இருக்கிற அட்மின்ஸை நீங்க கண்டெக்ட் பண்ணீங்கன்னா, நீங்க இணைஞ்சிருக்கிற குரூப்லயோ சரி அல்லது உங்களோட பர்சனல் கண்டெக்ட்ல வந்து அந்த கோஆர்டினேட்டர்ஸ் நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க மேலதிக தகவலை தருவாங்க. அல்லது உங்களோட டீட்டெயில்ஸை இந்த வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க, நாங்க உங்களை தொடர்பு கொள்றோம். இந்த செமினார் முடிஞ்ச பிறகு நான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பை ஓபன் பண்ண போறேன். அதோடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸையும் போடுவேன். பேமெண்ட் செஞ்சு அந்த குரூப்லயே நீங்க அப்டேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த குரூப் ஓபன் பண்ணி வச்சிருப்பேன். அந்த பேமெண்ட் செஞ்சு அப்டேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்க மிக விரைவில் இன்னொரு 2-3 நாளைக்குள்ள இந்த ப்ரோக்ராமை நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இப்ப நான் சொன்ன விஷயங்களை திரும்ப இன்னைக்கு நைட்டு முறைக்கா திங்க் பண்ணி பாருங்க. நீங்க இதுவரைக்கும் செஞ்சது எப்படி, இதுவரைக்கும் இங்கிலீஷ் படிச்சது எப்படி, இனி நீங்க எப்படி படிக்க போறீங்க, இனியும் நீங்க இங்கிலீஷுக்கு பின்னுக்கு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ண போறீங்களா, உங்களோட காசை எக்ஸ்ட்ராவா ஸ்பெண்ட் பண்ண போறீங்களா டிசைட் பண்ணுங்க. ஸோ உங்களோட லைஃப்ல நீங்க எடுக்கிற ஒரு ரைட் டிசிஷனா இதை நீங்க மாற்றும். இந்த டிசிஷன் உங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ணும். தட்ஸ் ஃபார் ஷோர். அதே நேரத்துல இங்கிலீஷ் படிக்கிறன்ற ஆட்டிடியூட்டை மாத்தி இங்கிலீஷ் நாலேஜை அக்வயர் பண்ணுங்க. அக்வயர் பண்றா அந்த நாலேஜை அனுபவத்தினூடாக பெற்றுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு வாழ்நாள் பூரம் உங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியல் தான் இருக்கும், பெனிஃபிட்டை கொடுக்குற ஒரு விஷயமா தான் இருக்கும். Obviously class, இந்த ப்ரோக்ராமுக்குரிய டோட்டல் பேமெண்ட் 8,000. ரைட். இந்த 2 மாசமும் நான் சொன்ன விஷயங்கள், அந்த கிளாஸ்ல நடக்க ஆக்டிவிட்டிஸ், ஸ்பெஷல் வீடியோ லெசன்ஸ், அதை தவிர உங்களுக்கான அந்த ஸ்பீக்கிங், ரீடிங், லிஸ்னிங், அந்த ஆப் குரூப் டிஸ்கஷன், இது எல்லாமே சேர்த்து அதையும் தாண்டி இந்த 2 மாசத்துக்கு பிறகு நீங்க எங்களை லைஃப் லாங் ஃப்ரீயா உங்களோட வாழ்நாள் பூரம் இலவசமா ஜாயின் பண்றதுக்கு கிளப்புக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து உங்களுக்கு 8,000 ரூபா தான் கோர்ஸ் ஃப்ரீ. ஆனாலும் முதல்ல ஜாயின் பண்றாங்களுக்கு நாங்க இந்த ஆஃபர் கொடுக்குறோம். அப்படி என்றா நீங்க இந்த 8,000 ரூபாயும் ஒன் ஷாட் பேமெண்ட், அதாவது 8,000 மொத்தமா நீங்க பே பண்றா 8,000 கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 7,000 ரூபாய் மட்டும்தான் நீங்க கட்டணும். அதை நீங்க இன்ஸ்டால்மெண்டா பே பண்றா ஃபர்ஸ்டா 5,000, அதுக்கப்புறம் 3,000 கிளாஸ் தொடங்கி அடுத்த நாள் நீங்க கட்ட வேண்டும். அப்ப இன்ஸ்டால்மெண்ட்ன்றது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 1,000 போகுதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 7,000லே இந்த 2 மாசம் அதை தாண்டி அதுக்கு பிறகு வர அந்த பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப்லயும் நீங்க இலவசமா இணைந்து கொள்ளும். இந்த ப்ரோக்ராம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு
எங்களுடைய ஆக்ஸ்போர்ட் கல்லூரியுடைய அரசாங்கத்தால ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட இலவசமான சர்டிபிகேட், ஆன்லைன் சர்டிபிகேட் இலவசமாக நாங்க அவங்களுக்கு கொடுக்கிறோம். பிசிக்கல் சர்டிபிகேட்டுக்கு சர்டிபிகேட்டுக்குரிய பேமெண்ட் செய்ய வேண்டி வரும். பட் சர்டிபிகேட் வந்து ஆன்லைன்ல அவங்க ஜாப்புக்கு அப்ளை பண்ணும்போதோ ஆன்லைன் ரெஃபரன்சஸ் எல்லாத்துக்குமே சூட்டபிளான கவர்மெண்டால ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட எங்களுடைய சர்டிபிகேட் நாங்க இலவசமா கொடுக்குறோம். இது எல்லாத்துக்குமே சேர்த்து 7,000 தான் நீங்க பே பண்ணணும். 2 மாசம் கிழமையில 3 நாள், 2 மாசம் கிழமையில 3 நாள் இரவு 8 மணில இருந்து 10 மணி மட்டும்தான் இந்த இங்கிலீஷுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. அப்ப இப்ப நீங்க டிசைட் பண்ணுங்க, 2 மாசத்துல இங்கிலீஷ் படிக்கிறதால இங்கிலீஷ் பேச முடியுமா? இல்ல. அந்த நாலேஜ நீங்க கெயின் பண்றதால, உங்களோட அனுபவத்தின் ஊடாக பெற்றுக்கொள்றதன் மூலம்தான் உங்களுக்கு அந்த நாலேஜ பெறக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, சோ இன்றைய இந்த இலவச கருத்தரங்குல நான் உங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லியிருக்கேன். இப்ப நான் அந்த குரூப் எல்லாம் ஓபன் பண்ணி அதுல அந்த பேமெண்ட் டீடைல்ஸ போடுவேன். அந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணி போடுங்க. நாங்க உங்களை தொடர்பு கொள்றோம். அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ற எல்லாரையும் நாங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா அதையும் நீங்க நிவர்த்தி செஞ்சு கொண்டு இந்த ப்ரோக்ராம்ல நீங்க இணைந்து கொள்ள முடியும். உங்களோட நேரத்தை அலோகேட் பண்ணி இந்த இலவச கருத்தரங்குல ஜாயின் பண்ண எல்லாருக்கும் எங்களுடைய கல்லூரி சார்பாக தேங்க்யூ சோ மச். இதை நீங்க எங்களோட ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணலாட்டியும் நாங்க உங்களுக்கு கொடுக்குற எங்களுடைய அட்வைஸ், இங்கிலீஷை படிக்கிறதால இங்கிலீஷ் பேச இல்லாது அதை அனுபவத்தினூடாக பெற்றுக்கொள்ளணும். ஸோ எங்க உங்களுக்கு அது ஃபிளெக்சிபிளா கிடைக்குதோ அங்க நீங்க அதுக்குரிய முயற்சிகளை செய்ய முடியும். எங்களோட நேர மாணவர்களுக்கு நாங்க 100% உத்தரவாதம் கொடுக்குறோம். இங்கிலீஷ் பேசுறதுக்கு நாங்க சொல்ற விஷயங்களை சரியா செஞ்சாங்கன்னா நிச்சயமா 2 மாசத்துல இங்கிலீஷ் பேச முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன? இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, எங்களோட இணைஞ்சு கொள்ளுங்க. We'll start running the marathon together. ஸோ இந்த இங்கிலீஷ் மேரதனை ஒன்று சேர்ந்து நாங்க 2 பேரும் ஓடுவோம், ஓடி முடிப்போம். ஓடுறது முக்கியம் இல்ல, சரியான நேரத்துக்கு சரியான முறையில முடிக்கிறது தான் மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ இந்த இலவச கருத்தரங்களை ஜாயின் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ so much. It's nice meeting you all. We will meet again. Until then, stay safe. Have a good night. Tata, God bless you. See you guys.